நியூஸ்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் சார். ஏன்னா வந்து ஃபாரின்ல வேலை செய்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஒய்ஃப்ஸ் வந்து 20-25 இயர்ஸ் ஓல்டு பாய் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அவர் வந்து அப்ராட்ல இருக்கார். அப்ராட்ல இருந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் மேலே எனக்கு சஸ்பெக்ட் இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பட் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க டீட்டெயிலாம் வச்சு நம்ம இந்த பர்சன் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவங்க தப்பு செய்யக்கூடியவங்க, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்மளே ஒரு ஜட்மெண்ட் வச்சிருப்போம். அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு லேடி. ஒரு சின்ன பையன் வரான் போகிறான். அந்த லேடிக்கு ஒரு 35, அபோவ் 35. சும்மா கடைக்கு கூப்பிடுற மாதிரி, தம்பி கடைக்கு போயிட்டு வாடா, இது வாங்கிட்டு வாடா, அது வாங்கிட்டு வாடாங்கிற சொல்கிற மாதிரி தான் அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா உடனே அவன் திரும்பி போகணும்ல, அவன் அந்த மாதிரி போக மாட்டான். அவன் பொருளோட உள்ளே போனான்னா அவன் வரதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அவனை டெயில் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு கார்னரில் நிற்க வச்சு, இங்கே வா, எதுக்கு நீ எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிற அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு, அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பேசுகிறான். அப்புறம் அவனை நாங்கள் ஓப்பனாகவே மிரட்டை, அவங்க வீட்டுக்காரன் எங்கேயோ இருக்கான், உனக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படின்னு. இல்லை, அப்புறம் தான் அவன் சொல்கிறான். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவைஸ் அவனோட பாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம். அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்கிறோம், சார் இந்த மாதிரி சொன்னால் அவரால் அது டைஜஸ்ட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் உங்களோட பிரச்சனைக்காக தான் ஊருக்கு போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணோன்ட்டு அவன் ஊருக்கு போகிறான். அவரை ஊருக்கு அனுப்பிட்டு நீ இங்கே வேலை பார்க்கக்கூடாதுல்ல. இப்போ அவ்வளோ க்ளோஸாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ அதை வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட மாட்டாங்களா? பார்க்காம எப்படி சார் நீங்கள் எடுக்க? நிறைய டிவைஸ்லாம் வந்துருச்சு. ஃபோன் மூலியமாவோ இல்லை பட்டன் கேமரா, நிறைய ஸ்பெக்ஸ் கேமரா, நிறைய டிவைஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் சார். ஏன்னா வந்து ஃபாரினில் வேலை செய்கிற ஹஸ்பண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஒய்ஃப்ஸ் வந்து 20-25 இயர்ஸ் ஓல்டு பாய் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்த மாதிரி எந்த நியூஸ் இருக்கா சார்? இருக்குது, நிறைய இருக்குது. பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். அப்ராடில் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. எனக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி என் ஒய்ஃப் மேலே ஒரு சின்ன சஸ்பெக்ட் இருக்குது, அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பட் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பார்த்து தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் டீம் வந்து அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயாச்சு. லொக்கேஷனுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் போயாச்சு. நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க வராங்க அந்த மாதிரி தான். பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இவங்க தப்பு செய்யக்கூடியவங்க, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்மளே ஒரு ஜட்மெண்ட் வச்சிருப்போம்ல. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு லேடி. அவங்களோட அப்பியரன்ஸ் நான் சொல்கிறேன். அவங்கள பார்த்தா அதெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தோணும்ல. பட் அவங்க அப்படி தான் செஞ்சாங்க. ஒரு 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 சின்ன பையன் வரான் போகிறான். சின்ன பையன் மீன்ஸ் ஒரு 24 to 25 இயர்ஸ், மேபி 3rd இயர் முடிச்சிருக்க பையன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த பையன் அந்த வீட்டுக்கு வரான். ஏதோ ஒரு அந்த லேடிக்கு ஒரு 35, அபோவ் 35 அபோவ் இருக்கும். ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான். காலையில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரெகுலர் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் எங்களுக்கு தேவையான டீட்டெயில் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து மானிட்டரிங்கில் வந்து இன்னும் க்ளோஸாக போடணும் அப்படிங்கிறதுக்காக டீமை டபுள் ஆக்கி நாங்கள் இந்த வீட்டை க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு பையன் வராங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு பையன் வரான், அந்த வீட்டுக்குள்ளார போகிறான். ஏதோ பொருள் வாங்கிட்டு வர மாதிரி கொண்டு போகிறான். பட் அவன் வர்றதுக்கு 2-3 மணி நேரம் லேட் ஆகுது. சும்மா ஒரு பொருள் கொடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கு 2-3 மணி நேரம் அப்படிங்கிறப்போ நம்ம அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 3 days ஆச்சு, 4 days ஆச்சு. ரெகுலராக இதே டைம் அவன் கீப் அப் பண்ணுறான். பிகாஸ் அந்த ஆஃப்டர்நூன் டைமில் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் இந்த தம்பி வீட்டுக்குள்ளார போகிறது. அப்புறம் நாங்கள் இவன் தானே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, இவன்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டோம். ஒரு சுச்சுவேஷனில் அவன் வெளியே வரான். அவனை டெயில் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு கார்னரில் நிற்க வச்சு, இங்கே வா, எதுக்கு நீ எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிற அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் என்ன கேட்குறதுக்கு, அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் பேசுகிறான். அப்புறம் அவனை நாங்கள் ஓப்பனாகவே மிரட்டை, அவங்க வீட்டுக்காரன் எங்கேயோ இருக்கான், உனக்கு எதுக்குடா அந்த வேலை அப்படின்னு. இல்லை, அப்புறம் தான் அவன் சொல்கிறான், நான் வரலைன்னா என்னை ஃபோன் பண்ணி அவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ வந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, எனக்கு அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க, என்னோடய தேவைகள்லாம் அவங்களே சரி பண்ணுறாங்க, நான் போகிறேன், இது எனக்கு கம்பல்ஷன்லாம் கிடையாது, பட் அவங்க என்னை மிரட்டுறதுனால நான் அவங்களுக்கு போகிறேன், எனக்கும் பணம்லாம் கிடைக்கிது இல்லைண்ணே அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்கிறான். அவனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ அவங்க தான் உன்னை கம்பல் பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் எப்படா நம்புறது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறப்ப,
இல்லை நான் நிஜமாக அவங்க தானே என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, என் ஃபோனெல்லாம் பாருங்கண்ணே அப்படின்ட்டு ஃபோன் இதெல்லாம் எடுத்து காட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவைஸ் அவனோட பாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீ உள்ளே போ, நாளைக்கு இது அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவனை வர வச்சு அந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம். அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நாங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்கிறோம், சார் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் சார், இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒய்ஃப் தான் வந்து அந்த பையனை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்களாம், ஃபோர்ஸ் பண்ணி அவனை வர வைக்கிறாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அவரால் அது டைஜஸ்ட் பண்ண முடியல. சார் இது எப்படி சார் இது மாதிரிலாம் நடக்கணும்னா, சரி நடக்குது சார், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இந்தியாவுக்கு வாங்க, வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்குங்கிற மாதிரி அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லிவிட்டு இந்த பையனையும் நாங்கள் லாஸ்ட்டாக போகிறப்ப இனிமேல் இங்கே பாரு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நீ தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்பேன்னு சொல்லி இவனை மிரட்டி விட்டுட்டோம். ஏன்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துச்சுன்னா என்னோடய கிளைண்ட்டு தான் பாதிக்கப்படும். ஸோ நானே ஓப்பனாக இறங்கி இந்த பக்கம்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டி விட்டாச்சு. இதுதான் என்ன பாதிச்சுது. ஏன்னா ஒரு 6வது படிக்கிற ஒரு குழந்தை இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் உங்களோட பிரச்சனைக்காக தான் ஊருக்கு போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணோன்ட்டு அவன் ஊருக்கு போகிறான். அவரை ஊருக்கு அனுப்பிட்டு நீ இங்கே வேலை பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறது எனக்கு பெருசாக பாதிச்சது இதுதான். என்னடா ஒருத்தன் கஷ்டப்படுறதுக்காக ஊருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் அவன் அங்கே போய் என்ன அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, ஆனால் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போகிறாரு. அவரை சீட் பண்ணி தான் நீ ஒரு லைஃப் வாழணுன்னா அது தப்பு தானே. எனக்கு பாதித்தது ஏன்னா இது ரீசெண்டாக நடந்ததுனால இன்னும் நான் இது உடனே சொல்லிடுறேன் உங்களுக்கு. வீட்டில் வந்து இப்போ அந்த வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் அது எதுவுமே தெரியறது இல்லையா? இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவங்க மார்னிங் அந்த பையன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வீட்டு வேலை எல்லாம் பார்க்குறாங்க. லஞ்ச் டைம் அந்த 1 to 2 இந்த 2க்குள்ளார இவர் இந்த தம்பி உள்ளார போனாருன்னா இவர் வர்றதுக்கு ஒரு 3:30 ஆகிடுது. அதுக்கப்புறமா இவங்க ரெகுலராக இவங்க எப்பவும் போல் இப்போ குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, அவனை டியூஷன் கொண்டு போகிறது, கடத்தெருவில் போகிறது, தெருவெல்லாம் நின்று பேசிக்கிட்டே வருவாங்க. அதாவது நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தெருவில் இருக்கிற எல்லா லேடிஸ்கிட்டையும் என்னக்கா ஆச்சு அதுக்கு ஆச்சுன்னு நாங்கள் யோசிப்போம். இந்த லேடியா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற. அப்போ நாங்கள் நல்ல வேளை நாங்கள் டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் இந்த பையன் மாட்டினான், இல்லாட்டி அதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற வீடுகளா அது, இல்லைனா ஒரு மாதிரி சிங்கிள் வீடு இருக்கும்ல? ஏன்னா அப்பார்ட்மெண்ட்னா எதிர்க்க இருக்க வீடுலாம் பார்த்துட முடியும். இது எப்படி சார் அவங்களுக்கு யாருக்குமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மேம். இது அப்பார்ட்மெண்ட்னா நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம யாரையுமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது ஈஸியாக. பிகாஸ் ஒரு 100 ஃப்ளாட் இருக்கும், அந்த 100 ஃப்ளாட்டுக்குள்ளே யார் வராங்க போகிறாங்கிறது செக்யூரிட்டியை தவிர யாருக்குமே தெரியாது. இது இண்டிவிஜுவல் ஒரு ஸ்ட்ரீட்டு. அதான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் ப்ரொஃபைல் உள்ள ஒரு ஸ்ட்ரீட். அதுக்கு அந்த ஏரியாலையும் ஒருத்தவங்க துணிச்சலாக பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல சார், சில பேர் வந்து இதை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் இல்லை என்னை வந்து சீட் பண்ணுறாங்க, நான் வந்து இதை வந்து டீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி வழி நடத்துறீங்க சார்? இல்லை, வழி நடத்துறதுங்கிறது இல்லை, அவங்க வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறாங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் தான் கேட்பாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்கன்னா, நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரப்போ நாங்கள் ப்ரூஃப், அவங்க 2 பேரும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஸோ ப்ரூஃப் அதுதான் பேசும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இப்போ இல்லை சார் நான் அது பண்ணலை, நான் இது செஞ்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு அட்வொகேட்ஸு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அட்வொகேட்ஸ் வரப்போ அவங்க போஸ்ட் மேட்ரிமோனியல் கேஸை பொறுத்த வரைக்கும், சார் இந்த மாதிரி சார் என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்குது சார், அவங்க ஒய்ஃப் ஏதோ தப்பு பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு கம்ப்ளீட் மானிட்டரிங், ஃபுல் டே மானிட்டரிங்கில் வச்சு பார்த்துட்டு இவங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்காங்க, இர்ரெகுலர் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த பர்சனோட போகிறாங்க, அவுட்டிங் போகிறாங்க, ஒரு ரிசார்ட் போகிறாங்க, ஒரு கெஃபே போகிறாங்க அப்படின்னா அதை நாங்கள் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நார்மலாக ஃபோட்டோன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா போகிறது ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அது ப்ரூஃப், ஆனால் அது ப்ரூஃப் கிடையாது. அவங்க அப்நார்மலாக பிஹேவ் பண்ணால் அதை மட்டும் நாங்கள் எவ்வளோ க்ளோஸாக போய் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். பிகாஸ் மேஜிஸ்ட்ரேட் கேட்பாங்கல்ல, பாரு இதுதாம்மா நீ பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை நாங்கள் ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். சார் இப்போ அவ்வளோ க்ளோஸாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இப்போ அதை வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட மாட்டாங்களா? பார்க்காம எப்படி சார் நீங்கள் எடுக்கிறீங்க? 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மேம். நம்ம வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறவங்க கிடையாது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்க. நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. எவ்வளோ ரிஸ்க். இப்போவாது மொபைல் ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே இருக்குது. நான் என்னோடய ட்ரைனிங் பீரியடில் டிஜிபிக்ஸ் கேமரா, அந்த கேமரா ஆன் பண்ணி அது வெளியே வந்து அதில் ஃபோட்டோ எடுக்கணும். இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மெட்டல். நார்மலாக ஒரு இடத்துல நின்று அந்த கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக இருக்குது. நிறைய டிவைஸ்லாம் வந்துருச்சு, ஃபோன் மூலியமாவோ இல்லை பட்டன் கேமரா, நிறைய ஸ்பெக்ஸ் கேமரா, நிறைய டிவைஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம். இந்த கேஸ் வந்து எங்களுக்காக சொன்னீங்க, இது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து வேறு கேஸில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.